அணுவை பற்றிய கருத்தை முதலில் கூறிய அறிஞர் யார்? ஆப்ஷன்ஸ்: சாட்விக், ஜே தாம்சன், ஜான் டால்டன், பிராண்ட். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஜான் டால்டன். வள்ளலார் எழுதிய திருவருட்பா எனும் தொகுப்பு நூலை மருட்பா என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: சபாபதி முதலியார், கா சச்சிதானந்தன், பாரதியார், ஆறுமுக நாவலர். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆறுமுக நாவலர். கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான் என தொடங்கும் பாடலை இயற்றிய புலவர் யார்? ஆப்ஷன்ஸ்: சபாபதி முதலியார், ராமலிங்க அடிகளார், பாரதியார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இந்த கேள்விக்கான சரியான பதில் ராமலிங்க அடிகளார். கீழ்கண்ட யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: சேக்கிழார், நம்மாழ்வார், வள்ளலார், வள்ளுவர். இந்த கேள்விக்கான சரியான பதில் வள்ளலார். கண்ணில் கலந்தான் எனும் பாடலானது வள்ளலாரின் எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன்ஸ்: முதலாம் திருமுறை, நான்காம் திருமுறை, ஐந்தாம் திருமுறை, ஆறாம் திருமுறை. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆறாம் திருமுறை. வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டிய புலவர் யார்? ஆப்ஷன்ஸ்: சபாபதி முதலியார், திகம்பரனார், பாரதியார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இந்த கேள்விக்கான சரியான பதில் பாரதியார். வள்ளலார் அவர்கள் எந்த ஆண்டு மக்களிடையே மதங்களின் நல்லிணக்கம் காண்பதற்கு சமரச சன்மார்க்க சங்கம் ஒன்றை நிறுவினார்? ஆப்ஷன்ஸ்: 1823ஆம் ஆண்டு, 1865ஆம் ஆண்டு, 1867ஆம் ஆண்டு, 1874ஆம் ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1865ஆம் ஆண்டு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனமானது கீழ்கண்ட எந்த புலவருடையது? ஆப்ஷன்ஸ்: பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், வள்ளலார். இந்த கேள்விக்கான சரியான பதில் வள்ளலார். வள்ளலார் பிறந்த எத்தனை நாட்களுக்கு பிறகு அவர் தன் தந்தையை இழந்தார்? ஆப்ஷன்ஸ்: 120 நாட்கள், 365 நாட்கள், 180 நாட்கள், 240 நாட்கள். இந்த கேள்விக்கான சரியான பதில் 180 நாட்கள். திருவருட்பா நூலானது மொத்தம் எத்தனை பதிகங்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன்ஸ்: 356 பதிகங்கள், 399 பதிகங்கள், 388 பதிகங்கள், 350 பதிகங்கள். இந்த கேள்விக்கான சரியான பதில் 399 பதிகங்கள். கீழ்கண்டவற்றில் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? ஆப்ஷன்ஸ்: திருவருட்பிரகாச வள்ளலார், புரட்சித் துறவி, தெய்வ புலவர், புதுநெறி கண்ட புலவர். இந்த கேள்விக்கு சரியான பதில் தெய்வ புலவர். ஏனெனில் தெய்வ புலவர் என்பது திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர். வள்ளலார் அவர்களின் 6ஆம் திருமுறையானது எப்போது வெளியிடப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1854ஆம் ஆண்டு, 1888ஆம் ஆண்டு, 1851ஆம் ஆண்டு, 1865ஆம் ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1888ஆம் ஆண்டு.